அந்த விஷயத்த பத்தி 934 நாளா போராடிட்டு தான் இருக்காங்க. ஸோ யாருக்குமே வந்து அது வந்து தெரியல. ஸோ இப்ப விஜய் வந்து அவர் போராட்டத்த எடுத்ததுனால, உலகம் ஃபுல்லா இருக்க மக்களுக்கு, தமிழ் மக்கள் மட்டும் இல்லாம எல்லாருக்குமே வந்து அந்த விஷயம் என்ன அப்படிங்கிறத வந்து அவங்க யோசிப்பாங்க, தெரிஞ்சுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ அத பண்ணுவாங்க. நேரத்துல விஜய் அவர் வந்தாரு. அவர் போராட்டம் பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. அத பத்தி உங்க கருத்து என்ன? விஜய் அவர் வந்து போராட்டம் நடத்துறாருன்னா, கண்டிப்பா அதுல ஒரு காரணம் இருக்கும். மக்களுக்கு நல்லது பண்றதுக்காக தான் அவர் வந்து அந்த போராட்டம் நடத்துறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ கவர்மெண்ட் வந்து என்ன கொண்டு வந்தாலும் அத வந்து விஜய் வந்து அதுல நல்லது இருந்தா தான் அத ஏத்துப்பாரு. மக்களுக்காக மட்டுமே அவர் வந்து அவர சிஎம் ஆனா கூட மக்களுக்காகவே யோசிப்பாரு. அதனால தான் இந்த போராட்டத்துக்கு காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 2026ல விஜய் ம். எலெக்ஷன் வர சந்திப்பாரா? அது கண்டிப்பா, கண்டிப்பா விஜய் தான் வந்து சிஎம் ஆகணும் அப்படிங்கிறது வந்து என்னோட ஆசை மட்டும் இல்ல. நெறைய மக்களோட ஆசை. ஏன்னா வந்து அ அந்த மாநாட்ல கூட நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ எவ்ளோ கிரவுட் இருந்துச்சு. எவ்ளோ பேர் வந்து விஜய் வந்து சிஎம் ஆகணும் அப்படின்றத வந்து ஆசைப்படுறாங்க அப்படிங்கிறத வந்து நீங்களே பார்க்கலாம். இல்ல இந்த போராட்ட காலத்துல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 1½ வருஷமா தான் போராடிட்டு இருக்காங்க. யாருமே அதுல போய் தலையிடல. ஆனா இப்ப ம். விஜய் அவர்கள் போய் சேர்ந்ததுனால என்ன நன்மைகள் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? யாருமே தலையிடாத ஒரு விஷயத்த வந்து அவரு தைரியமா எதிர்கொள்றாருன்னா, கண்டிப்பா வந்து மக்களுக்காக மட்டுமே தான் அவர் வந்து அத பண்றாரு. ஏன்னா வந்து இத்தன வருஷமா வந்து யாருமே கண்டுக்காத விஷயத்த, அந்த மக்கள வந்து அவர் கண்ல பட்டுருக்கு அப்டின்னா, கண்டிப்பா அவங்களோட கஷ்டம் தீர்ந்து அவரு வந்து ஹெல்ப் பண்ணுவாரு அப்டின்னு நான் நெனைக்கிறேன். ஓட்டு கேட்கணும் அப்படிங்கிறதுக்காகன்னு கிடையாது. மக்களுக்கோசரம் தான். இப்ப மக்கள் வந்து நல்லா இருக்கிறத பொறுத்து தானே எல்லாமே. ஸோ அவர் வந்து மக்களுக்காகவும், விவசாயிகள் எல்லாருக்காகவும் யோசிப்பாரு அப்படிங்கிறது என்னோட கருத்து. மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புனேன்னா, நீங்க நினைக்கிறத வந்து கண்டிப்பா வந்து விஜய் அவர்கள் வந்து நடத்தி தருவாரு. ஸோ வந்து நீங்க எத எதிர்பார்க்குறீங்களோ, அந்த விஷயம் வந்து கண்டிப்பா நடக்கும். அதுக்கு வந்து அவரு நெறைய சப்போர்ட் பண்ணுவாரு. ஸோ இதுக்கு மேல அவர் வந்து எலக்ஷன்ல ஜெயிச்சு சிஎம் ஆனாலும், அவர் வந்து மக்களுக்காகவே வந்து நெறைய செய்வாரு அப்படிங்கிறது வந்து இப்ப எனக்கு அங்க போய் தோணுது. போராடுறதுனால அங்க என்ன நன்மைகள் கிடைக்கும் மக்களுக்கு நம்புறீங்க நீங்க? அங்க போராடுறதுனால இதுவரைக்கும் வந்து அங்க யாருமே கண்டுக்காத போது, இப்ப அவர் போராடும்போது அவங்க அ இதுவரைக்கும் நெறைய கஷ்டப்பட்டுருப்பாங்கல்ல. அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.